நம்மளுடைய பக்குவம் நோக்கித்தான் உணர்த்துவார் என்பதை தெளிவாக விளங்கிக்கணும். இதெல்லாம் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறோம், ஏன் அவர் நம்மளை மாதிரி தான் சாப்பிட்டாரு, நம்ம கூட தானே தூங்குனார், அவருக்கு எல்லாமா தான் இருக்குது, அவர் எப்படியோ குரு ஆவார், தட்சணாமூர்த்தி தான் குரு, புரியுதா? நீ எல்லாம் ஆளாளுக்கு சொல்லிட்டுப்பான் இவர் குரு அவர் குருன்னு, 6 வச்சும் கேட்டாதம்பாங்க. நமக்கு ரொம்ப கரெக்டாக அவர் சொல்லு தான் சரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் நம்ம பக்குவம் அன்றைக்கி அதுதான் தான் இருந்திருக்கும். அதனால் ரைட்டு, நீங்கள் சொன்னது சரிதானுங்க, நீ தட்சணாமூர்த்தி தவிர்த்து நான் எந்த மானிடனையும் குருவாக வணங்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே சத்தியம் செய்து கொண்டு இருமாப்போடு இருப்போம். என்றைக்கா ஒரு நாளைக்கு ஒரு தட்டுவார் பாருங்கள், அன்னைக்கு தெரியும். அப்போ தான் புடக்க எல்லாம் உடஞ்சி முடிச்சு அதை காணாமல் போய் அப்புறம் ஒரு நாளைக்கு இல்லை நம்ம அன்றைக்கி தவறாக உணர்ந்துட்டோம். அதனால தான் அறிவுக்குள்ளே நின்று அவன் திருத்துறான். திருத்தி வந்து என் சிந்தை இடம் கொள் கையிலாயா, உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து உளமன்னி கருத்தை திருத்தி உள்ளிருந்து திருத்துறான். வெளியிருந்து திருத்துவன் அல்ல, உள்ளிருந்து திருத்துபவன். நாம் கொண்ட கொள்கை சரி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அப்படி தான் தோணும். ஒரு காலம் அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கணுங்க. நான் நேற்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனுங்க, மன்னிச்சுங்க, எனக்கு இப்போ தான் அதை சொல்வதில் வருத்தப்படும், வெக்கப்படுறக்கு ஒன்றும் இல்லை. என்ன போயிருக்குது, ஆமாயா நேற்று சாமி இல்லைன்னு சொன்ன ஆள் தான், நேற்று குரு வேண்டான்னு சொன்ன ஆள் தான் இன்றைக்கி வேணுங்கிறேன். அது ஆமாயா நேற்று அறிவு கம்மியாக இருந்துச்சு வேண்டான்னு, இன்றைக்கி அறிவு விளங்குச்சு வாங்க. ஓ அப்படியா, ஆமாம் முடிவு வச்சு, என்ன தப்பு இதில்? இன்றைக்கி நீங்கள் பார்க்குற யாராவது பேசுன மாதிரியே இருக்கிறாங்களா என்ன? இல்லையே. அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு மக்கள் பக்குவம் இருக்குது. நாம் சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன? நாம் உண்மை உணர்கிற பொழுது தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளணும். என்னிடத்தில் நேற்று என்னுடைய பக்குவ குறைவு காரணமாக நான் அப்படி இருந்தேன் என்று சொல்வதில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தப்பட ஆமாயா நேற்று அப்படித்தான் இருந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் உணர்ந்து இறைவன் உணர்த்தி இருக்கிறான், எனவே குரு வேண்டும் தீக்கை வேண்டும் அப்படின்னு சொல்வதில் பிழை இல்லை. இல்லைங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அப்படி சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேண்டானே சொல்லிவிடுவோமே அப்படி இருந்தலாமா என்ன? அது 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 பக்குவ முதிர்ச்சி இல்லைங்க. அது வேண்டா ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதுலேயே நிற்கணும்னு நினைக்கிற தேவையில்லாத பிடிவாதமாக போயிடும், மறந்துடக்கூடாது. எனவே நம்மகிட்ட 1000 தீங்கு பழைய பழக்கங்கள் தேவையில்லாத நிறைய இருக்கலாம். முதிர்ச்சி அடையும் போது விட்டு வர்றோம். ஆமாம் நான் ஒரு நாள் அப்படி இருந்தேன் தானுங்க, அது சொல்லுக்கு தப்பு என்ன இருக்குது? இன்றைக்கி நான் அந்த இடத்துல இல்லை, அது நேற்று இருந்துச்சு இன்றைக்கி இல்லை சொல்வதில் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அதுதான் வளர்ச்சி.